ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, பாரம்பரிய முறையில் ஒரு நாட்டுக்கோழி சூப்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம யாருமே அதிகமாக இப்போ நாட்டுக்கோழியெல்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிட்றதில்ல. அதிகமாக பிராய்லரு, மீன் இந்த மாதிரி தான் சாப்பிட்றோம். ஸோ நாட்டுக்கோழி உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ 15 நாளைக்கு ஒரு டைம் ஆகுது, இல்லை மாதத்தில் ஒரு டைம் ஆகுது. இந்த மாதிரி நாட்டுக்கோழி சூப் குழந்தைங்களுக்கு நமக்கு வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சூப் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, கறி மசால் பட்டை, சோம்பு, இலை, சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட அரைக்க தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். நல்லா மிக்ஸியில் வச்சு நைஸாக அரைச்சிடக்கூடாது. 1-2 லைட்டாக ஒரு திருகி சும்மா நுணுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு பீஸ் இஞ்சி, 1 ஸ்பூன் மிளகு, ஜீரகம், இது எல்லாத்தையும் மிக்சியில் 1-2 அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், தேவையான பொருள் எல்லாமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சூப் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுக்குவோம். சும்மா பேனில் தாளிக்கலாம். பட் கறி வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம கேஸில் பண்ணுறதுனால தான் இப்போ அதில் எல்லாருமே குக்கரில் பண்ணுறோம். ஸோ தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ நான் விட்டுருக்கிறது நல்லெண்ணெய். நல்லெண்ணெயில் நாட்டுக்கோழி சூப் வச்சோம்னா ரொம்ப நல்லது. அதனால தான் நல்லெண்ணெயில் வச்சுருக்கேன். ஸோ ஒரு 50 மில்லி ஆயில் எடுத்துக்கோங்க, போதும். சூப்பு தான். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கறி மசால் பட்டை, சோம்பு எல்லாத்தையும் அதில் சேர்த்தாச்சு. நல்லா அது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ தேவையான அளவு கருவேப்பிலையை அதில் சேர்த்துக்குவோம். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். நல்லா கிண்டி விடுங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மேலில் தெரிச்சிடும் வெடிச்சு இல்லாட்டி. இப்போ நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த கலருக்கு வரணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழியை கறியை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நம்ம இப்போ கறியை சேர்த்துட்டோம். கறியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பண்ணி விட்டு இப்போ இந்த கறி வதங்குற அளவுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக அந்த கறி வதங்குறதுக்காக தான் லைட்டாக உப்பு சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் பத்தலைனா திரும்ப சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக கறி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வைங்க. நல்லா கறி நல்லா வதங்கணும். ஸோ ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம், ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுட்டு எடுத்து பெரட்டி விடுங்க.
இப்போ பாருங்கள் 5 நிமிஷமாக நம்ம வதக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தக்காளியை சேர்க்கணும். என்ன தக்காளி வந்து எப்போதுமே வெங்காயம் போட்டு வதக்குனதுக்கப்புறம் தக்காளி தான் போட்டு வதக்குவாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னாக்க இது தக்காளியோட புளிப்பு வந்து இந்த கறியிலெல்லாம் இறங்கிரும். அதனால தான் நம்ம அப்படி செய்யக்கூடாது. எப்போதுமே பிரியாணி செஞ்சாலும் சரி, இல்லை வேறு எதுனா செஞ்சாலும் கறியை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் தக்காளி சேர்க்கணும். ஸோ அதனால் நான் இப்போ தான் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி போட்டோன்னே இந்த தக்காளியும் கறியும் வதங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். தக்காளி ரொம்ப அந்த புளிப்பு வந்து அந்த கறியில் இறங்காது. அதனால தான் இப்போ நம்ம அந்த 1-2 அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த மிக்ஸிங்கை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள் நல்லா வதங்குது. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா மஞ்சள் தூள், இந்த சிக்கன் மசாலா தூள், அதோட மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா லோ ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. பொடியெல்லாம் போட்டதுனால அடியில் பிடிச்சிரும். ஸோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா வாசனையெல்லாம் போகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அதை வேக விட வேண்டியதான். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சிம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள் மசாலா ஃபுல்லாக நல்லா சேர்ந்துருச்சு, நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றுவோம். சூப்பு தான் நல்லா லிக்யூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நமக்கு இந்த ஸ்டேஜுக்காவது நமக்கு கிடைக்கணும். பாருங்கள் தண்ணி ஊற்றிருக்கோம். இந்தளவுக்கு நமக்கு வரணும். ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றி அதை கொதிக்க விட்டால் தான் நமக்கு இந்த ஸ்டேஜுக்கு அது கிடைக்கும். இப்போ உப்பு வந்து பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கறி வதங்குறதுக்காக மட்டும் கொஞ்சம் தான் அப்போ உப்பு சேர்த்தோம். இது சூப்புனால உப்பு பத்தாது. ஸோ கொஞ்சம் தேவையான அளவு மறுபடியும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி பத்தாது, வெந்துச்சுனாக்கா இன்னும் ரொம்ப குழம்பு மாதிரி ஆயிரும். ஸோ வந்து நமக்கு சூப்பில் நல்லா தண்ணியாக வேணும். இன்னும் ஒரு டம்ளர் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். போதும் இந்த தண்ணி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு போட்டிருக்கோம் பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடியை போட்டு குக்கரை விசில் வச்சிடலாம். ஒரு 4 இல்லைனா 5 விசில் வர வரைக்கும், கறியை பொறுத்து பார்த்துக்கோங்க. 4 விசில் மேக்ஸிமம் போதும். 4 இல்லைனா 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம விசில் வந்துருச்சு. நமக்கு இப்போ ஒரு 5 விசில் வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சூப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்கள் இப்போ நம்ம நாட்டுக்கோழி சூப்பு இல்லைனா நாட்டுக்கோழி ரசம்னு கூட சொல்லலாம். ரொம்ப டேஸ்டியாக சுவையான முறையில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுங்க. வீட்டில் எல்லோரும் வச்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.